ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோடெக்ஸில் வந்து எப்படி வந்து சப்போர்ட் டீமாக காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உள்ளே வந்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது பார்த்துங்க. ஒரு கொஷின் மார்க், ஒரு ட்ரேடு, ப்ரொஃபைல், செட்டிங்ஸ், அப்புறம் ஒரு 3 டாட் மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மிச்சம் தெரியும். இப்போ வந்து சப்போர்ட் டீம் எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் மட்டும் பார்ப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் மார்க், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போனா ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஹெல்ப்ன்ட்டு மேலே போட்டுருக்கோம். அது கீழே வந்து FAQ, அப்புறம் சப்போர்ட்டட், அப்புறம் டோன்ட் ஃபைண்ட் எனி ஆன்சர் டு யூ கொஷின்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து 3 ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுன்னு இருக்கு. அதை தொட்டிங்கன்னா உள்ளே பார்த்தீங்களா மை ரெக்வஸ்டஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. கீழே வந்து நான் ஏற்கனவே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணது. சரி, அது கீழே இன்னொன்று வந்து அதையும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. திரும்பி தொட்டுக்கிறேன். அது கீழே தொட்டாலும் அதுவும் இந்த மாதிரி தான் வரும். எது வேணால் தொட்டுக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ அதுக்குள்ளே வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து மேலே ஒரு பார்த்தீங்களா மை ரெக்வஸ்டஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் 2 ஆப்ஷன் வருதா, கிரியேட் ரெக்வஸ்ட், அப்புறம் FAQ. FAQ ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு பார்த்து வந்துடும். FAQனா ஒன்றும் இல்லை, ஃபுல் ஃபார்ம் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். ஃப்ரீக்வெண்ட்னா அதிகமாக மக்கள் வந்து எந்த கொஷின் அதிகமாக கேட்குறாங்களோ அதுக்கு வந்து அவங்க ஏற்கனவே கொஷின் அவங்களே போட்டு அதோட ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் வந்து இது பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக கொஷின் தான். இப்போ பாருங்கள், அவங்க ஏற்கனவே கொஷின் மேலே கொடுக்குறாங்க. அதில் ஒரு கீழே கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சாரி கமாண்ட் கீழே பார்த்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கொஷின் மேலே இருக்கும் வாட் ஆர் த டிஜிட்டல் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்களா. அதோட மொத்த என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி தான் எல்லா கொஷினுக்கும் நம்மளுக்கு எந்த கொஷினாலும் ஏற்கனவே எப்படி சொல்கிற மக்கள் வந்து திரும்பி எந்த கொஷின் அதிகமாக கேட்குறாங்களோ அதுக்கு அவங்க ஏற்கனவே வந்து ஆன்சராக போட்டு கீழே போட்டு ஆன்சர் போட்டு வச்சுருப்பாங்க. மேலே கொஷினை வச்சு ஆன்சர் போட்டுவாங்க. இதேமாதிரி தான் எல்லா கொஷினுக்கும் வந்து அவங்க ஆல்டர்னேட்டிவாக கொஷினும் கொடுத்து ஆன்சரை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே அதான், எல்லா கொஷினுக்கும் அதிகபட்சம் எல்லாம் கேட்குற கொஷினுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிருப்பாங்க. இதில் எனக்கு இந்த கொஷின்லாம் எந்த டவுட்டுமே இல்லை, எனக்கு வேறு டவுட்டு அப்படின்னா அது கீழே வந்து அது கீழேயும் போய் டேரெக்டாக போய்க்கலாம். ஓகேங்களா. கீழே வந்து அந்த ப்ளூ லைனில் இருக்குது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட். அதை தொட்டிங்கன்னா கீழே வந்து 3 ஆப்ஷன் இருந்தால் வெரிஃபிகேஷன், டெபாசிட், வித்ரா அண்ட் அதர் இஷ்யூஸ். இதுக்குள்ளேயும் போகலாம். இல்லைன்னா வந்து இன்னொரு வழியாக காட்டுறேன். இதில் மை ரெக்வஸ்ட் விட்டு கிரியேட் ரெக்வஸ்ட் அப்படி தொட்டாலும் வந்து அதேமாதிரி தான் ஃப்ரீக்வன்சி ஆஸ்க்டு கொஷின். இதுலேயே அதே கொஷின் தான் அதிகபட்சம் இருக்கும். ஏன்னா 1-2 கொஷினே மாறி இருந்தால் மாறி இருக்கான்னு நான் நினைக்கிறேன். தெரியல, நான் வந்து ஃபுல்லாக பார்த்ததில்லை. எனக்கு இதுலேருந்து எந்த டவுட் வந்ததில்லை. உங்களுக்கு என்ன டவுட்டு இதுலேருந்து டவுட்னா இதுலேருந்து தொட்டு பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து புது டவுட்னா கன்ஃபார்ம்னா இது கீழே அதில் என்ன இருந்துச்சு அதே தான் இதுலேயே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கீழே ப்ளூ லைனில் கான்டாக்ட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. வெரிஃபிகேஷன் என்ன டவுட்னா இதுலேயே அவங்க கொஸ்டினையும் கொடுத்துருப்பாங்க, அதோட ஆன்சர் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் டவுட்னா அது தொட்டிங்கன்னா அதோட ஆன்சர் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் இஸ் நோ ஆப்ஷன் டு சேஞ்ச் த அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை எனக்கு இதில் வந்து இந்த டவுட் இல்லை, ஐ வாண்ட் டு சேஞ்ச் த இமெயில் அட்ரஸ் இன் மை அக்கௌண்ட்னு சொன்னீங்கன்னா அதோட ஆன்சர் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின் டவுட்னா எதுவுமே தொட்டு கீழே பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் இஸ் நோ ஆப்ஷன் டு சேஞ்ச் த இமெயில் த அக்கௌண்ட் வாஸ் ரிஜிஸ்டர் வித் யூ கேன் டெலீட் த கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் ரிஜிஸ்டர் எ நியூ ஒன் நெக்ஸ்ட் அனதர் இமெயில் ஐடி. பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து இமெயில் ஐடியை வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணாச்சுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது, கரண்ட்டில் இருக்கிறது சேஞ்ச் பண்ண முடியாது, டெலிட் பண்ணிட்டு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அதுமாதிரி நமக்கு எந்த கொஸ்டினாக இருந்தாலும் வந்து அந்த டவுட்டை வந்து இவங்க கிளியர் பண்ணிருப்பாங்க ஏற்கனவே. இல்லை எனக்கு புதுசான டவுட்னா நீ கீழே போய்ட்டு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் ஹாஸ் பி என்டர்ட் இன்கர் நான் தப்பாக போட்டுன்னு போட்டு அப்போ வந்து அதோட நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டானதை வந்து போட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஓ கரெக்டாக தென் சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. தென் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம் தப்பாக இருக்குது அது தொட்டிங்கன்னா எது ஃபஸ்ட்டாக அப்புறம் நிக் நேமா எப்படின்னு கேட்பாங்க. அவன் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. அதேமாதிரி அது கீழே போனாலும் அதேமாதிரி 2 வித்ரா டெபாசிட் அதுலேயும் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் கிளிக் பண்ணி எனக்கு என்ன பிரச்சனைட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த டிரான்சாக்ஷன் எனக்கு வித்ரா ஆகலன்னு சொல்லிக்கலாம். என்ன மேலே எடுத்து போட்டுனா டெபிட் ஆகல இன்னும் நாட் கிரெடிட்டட் டு அப்படின்ட்டு வந்து அதுலேயே வந்து போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து வித்ராவில் இந்தமாரி பிரச்சனை புதுசாக ஒரு பிரச்சனைனா அதர் இஷ்யூ அதை தொட்டு எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓடிஎஸில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதில் போயிட்டு மெசேஜ் பண்ணி அட்டாச்மெண்ட் ஒரு டாக்குமெண்ட் அதை நீங்கள் எந்த பிரச்சனையும் அதோட ஃபோட்டோ எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் இதில் வந்து எந்த இதில் வேணால் போட்டுக்கலாம். அது மேக்ஸிமம் 2 MBக்குள்ளே அதேமாரி 10 ஃபைலுக்குள்ளே இருக்கணும்.
ஒரு ஃபைல் அதிகபட்சம் போதும். உங்களுக்கு உங்களோட பிரச்சனை எத்தனையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைல் போட்டு மேக்ஸிமம் 2 எம்பி, அதை மறந்துடாதீங்க. மேக்ஸிமம் 2 எம்பி தான் போட முடியும். ஓகேவா? அதை போட்டு மெசேஜ்லாம் டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் டு சென்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு போய்டும். அவங்க அதை பார்த்துட்டு சீக்கிரமாக வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஹெல்ப்பிங் ரிக்வஸ்ட் வரும் சப்போர்ட் டீம்லேருந்து. எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இதுமாரி தான் சப்போர்ட்டர்னு போட்டு அவங்க என்ன பிரச்சனையோ அந்த கொஷின் இஸ் சால்வ்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கும். டேட்லேருந்து எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டுருப்பாங்க. இதுலேயும் சொல்ல உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா உங்கள் இமெயிலுக்கும் வந்து மெசேஜாக வந்துடும். நீங்கள் என்ன வந்து சப்போர்ட் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, எந்த இமெயில் லாக்இன் பண்ணிங்களோ அந்த இமெயிலில் போய் பாருங்கள். உங்களுக்கு அதில் இமெயிலில் ஒரு மெசேஜாக வந்துடும் சப்போர்ட் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணுறாங்க. அப்புறம் மேக்ஸிமம் எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு 2 டேஸ்க்குள்ளே 1 டேக்குள்ளே அதை பற்றி சொல்லுவாங்க. இல்லை 2 டேஸ் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு சில ஐடிக்கெலாம் வந்து எப்படி சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து அவங்க ஆனால் சப்போர்ட் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அவங்க கன்ஃபார்ம் கிளியர் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் டைம் மட்டும் எடுத்தாலும் எடுக்கலாம். அதிகபட்சம் ஒரு டேக்குள்ளே ஒரு நாள், அதிகபட்சம் 2 நாளுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. தப்பி தவிர போச்சுன்னா ஒரு வாரங்குள்ளே பாருங்கள். ஓகேவா? இல்லை இன்னொரு மெசேஜ் போட்டு பாருங்கள். ஓகே, இதுதான் சப்போர்ட் டீமில் எப்படி வந்து நம்ம ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது இதில் எல்லாம் சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க. டாட்டா, அடுத்த வீடியோ சந்திப்போம்.